ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் இந்த சங்க நட்சத்திரத்தை தொட்டுவிடு. ஒரு முறை தொட்டுதான் பாரேன். நீ எந்த நொடி தொடுகிறாயோ அந்த நொடியே அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கும். இது பொய் அல்ல, உண்மை. உண்மையில் நடந்ததும் கூட. ஒரு முறை தொட்டுப்பார். நீயும் நானும் சொந்த பந்தம். நம்முடைய தொடரும் பந்தம் எப்பொழுதும் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அப்பாவை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எல்லோரும் நம்மிடம் நன்றாக பேசுவார்கள். ஆனால் வழித்துணையாக பக்கபலமாக இருக்கச் சொன்னால் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். நீ சோதித்துப்பார் மற்றவர்களை, ஆனால் நீ என்னை சோதித்து பார்க்காதே. நான் ஒருவன்தான் உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக கடைசி வரை வரக்கூடியவன். என்னை நம்பு. என்னை நீ சோதித்து பார்க்க வேண்டாம். உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசைப்பாடுகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ முழுமையாக நம்பும் உன் குடும்பமே உன்னை குறை கூறி கொண்டிருக்கிறது. அதை நீ கவனித்தாயா? உன் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர்கள்தான் உனக்கு முன்பாக நிறைய பேர் இருக்கின்றனர். உன்னை சுற்றியும் இருந்து கொண்டிருக்கின்றனர். கவலைப்படாதே, கலங்காதே. உன் சங்கடங்கள், உன் கஷ்டங்கள் கால் தூசிதான், கடந்து செல்லும். என்னுடைய அருள் உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஒரு நாள் உன் மனம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நான் காப்பாற்றுகிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. பின்னால் வருவதை நினைத்து இந்த நாளை நீ இழந்து விடாதே. ஒவ்வொரு நொடியுமே உனக்கு அமிர்தம் போன்றது, சந்தோஷத்தை தரக்கூடியது. அதை நீ மகிழ்ச்சியாக அனுபவித்துக்கொள். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெரியும். நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பார்கள். அந்த நாள் கூடிய விரைவாக வரப்போகின்றது. உன்னுடைய தவறு தவறு என்று சொல்லியவர்கள் எல்லாம் உன்னை கை தூக்கி கும்பிடப் போகிறார்கள். என் தங்கமே, நீ எதற்கும் கலங்காதே. நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. கண் கலங்கி கதி இழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தருவதற்கு நான் இருக்கிறேன். என்னுடைய ஒற்றை மந்திரத்தை மட்டும், என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வா. உன்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே உடனே நீங்கிவிடும். அப்பா இருக்க எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணை இருப்பேன். உன்னை சுற்றி உள்ளவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் போல் நீ அவர்களிடம் சகஜமாக பழகு. எதையும் காட்டிக்கொள்ளாதே. அப்பா இருக்கிறேனே, நான் பார்த்து கொள்கிறேன். நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். என்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ காணப்போகின்றாய். இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு? நான் சொல்லவா? அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்கு சொல். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது. உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. கடந்த 2 மாதமாக பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது. உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள். இன்றிலிருந்து 48வது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன. நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும். உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும். உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும். அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே. அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன். நீ செல்லும் பாதை தெளிவாகும். பயப்படாமல் செல். வாழ்க்கையை பற்றி பயப்படாதே.
உன் வாழ்க்கையில் இப்படியாகி விடுமோ, அது நடந்து விடுமோ, இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை. வாழ்வில் கஷ்டம், தோல்வி, நெருக்கடி, அவமானம், நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கின்றேனே. என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்ற உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும். சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது. மாறும், நிச்சயம் மாறும். உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே, நினைத்த மாதிரியே இருக்கப் போகின்றது. நீ நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது, எனக்கு புரிகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல. சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும். இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே, ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி. ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா? உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா? முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய். சிறு பிள்ளையாய் கஷ்டம், தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய். சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய். ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய். கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது. முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய். பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய். அடுத்தடுத்து கஷ்டம் என அடுத்து வந்தபோது உன் மன வலிமை, நம்பிக்கை, வைராக்கியம், பொறுமை வளர்த்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து கொள்ள ஆரம்பித்தாய். சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய். உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய். இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்க கொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான். அதை நீ உணர்ந்தாயா? நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார். என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய். அதை நீ மறந்து விட்டாயா? முதல் நாள் என்னை பார்க்க வந்த போதே உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கி கொண்டேனே. அதை நீ மறந்து விட்டாய் என்று நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான்? உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான்? இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது. உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு. அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரி செய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்து கொடுக்கின்றேன். அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள். நீ என் உயிர் பிள்ளை. நான் உன்னுடைய அப்பா. உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன். உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன். உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும். நல்லது நடக்கும். உன்னுடைய மனதில் ஏதேதோ ஒரு கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கின்றாய். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது. உன்னுடைய எண்ணமெல்லாம் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டேன், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே உன்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. நீ வேண்டுவது அனைத்தையும் தருவதற்கு ஒரு நொடி போதுமா எனக்கு? ஆனால் உனக்கு தராமல் இருப்பதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நீ எதை கேட்டாலும் என்னால் தர முடியும். ஆனால் அதை நான் உடனே தரமாட்டேன். அது உனக்கு நன்மையா தீமையா என்பது அலசி ஆராய்ந்த பிறகுதான் நான் உனக்கு தருவேன். அது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். அது இல்லை என்று சொல்லாமல் நான் உனக்கு கொடுப்பேன். மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர்விடுகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மீதான நம்பிக்கை உனக்கு முற்றிலும் குறைகின்றது.
ஒரு சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கின்றான். அதை தொட நினைக்கின்றான். தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றார். சிறுவன் அடம்பிடித்து கோபமாக மீண்டும் அழுகிறான். அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும். உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் உனக்கு தாயாக இருந்து அதை தள்ளி தள்ளி வைத்து கொண்டிருக்கின்றேன். தாய் குழந்தையை அரவணைத்து அந்த ஸ்தானத்தை தருகிறாள் அல்லவா? அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன். எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கின்றதோ, உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும். எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய். நான் அவனுக்கு தெரியாமல் மிக ரகசியமாகவே உன்னிடம் வருகின்றேன். ஒரு கணத்தில் உன் மனம் சபலம் அடைந்தால் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலூட்ட முடியும். பொறுமை என்பது மிகவுமே தேவை. ஒவ்வொரு வினாடியும் நான் அப்பாவை ஆராதிக்கின்றேன். அப்பாவின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது. அப்பாவின் பூஜைகளை தினந்தோறும் நான் செய்கின்றேன். இருந்த போதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் எனக்கு இருப்பதில்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு நன்றாக தெரிகிறது. என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது அப்பாவை ஆராதிப்பதால் எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்ற அவன் நம்பிக்கையும் உனக்குள்ளே எழுகிறது. பாவம், அடிக்கடி உனக்கு இப்படித்தான் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீ முதலில் அப்படி பார்ப்பதை சரியென்று சொல்ல முடியாது. என்னுடைய அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதித்து கொண்டிருக்கின்றாய், என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே பெரும் பாக்கியம், பெரும் யோகம் அல்லவா? இந்த பிறவிக்கு சாட்சி நீ. உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டும் அல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன்னுடைய சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும். அவற்றுக்கு நான் சாட்சி. இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது. அதற்காக என் மீது வருத்தமும் படுகிறாய், கோபமும் கொள்கிறாய். உன்னுடைய செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய செயல்கள் மறைமுகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அது உனக்கு தெரியாது. உனக்கு எப்போது தெரிய வேண்டுமென்றால் அதை நான் நிச்சயம் அதை தெரிய வைப்பேன். எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு நொடி போதாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் தருவேன். நீ என் மீது கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, என்னை விட்டு நீ விலகி போனாலும் பரவாயில்லை. நான் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன். நீ என்னுடைய குழந்தை. நான் உன்னை விட்டு எங்கும் அகல மாட்டேன். உன் விருப்பப்படியே நீ செய். உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் வரை நான் உன் கூடவே இருப்பேன். இது என் மீது சத்தியம். நீ காலத்தின் சூழலில் சிக்கி நீ அலைய நேரிட்டாலும் அதற்கான தீர்வை நீ ஏற்கனவே கண்டுபிடித்துட்டாய். உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒவ்வொருடமும் அலைந்து சென்று தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கின்றாய். போகாத இடமெல்லாம் தேடி என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை தருவீர்களா என்று ஒவ்வொரு முகத்தையும் ஏங்கித்த பார்த்து கொண்டிருக்கின்றாய். போகாத கோயில் இல்லை, போகாத பார்க்காத தெய்வம் இல்லை. ஆனாலும் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனமானது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான தீர்வை நீயே கண்டுபிடித்து விட்டாயே, அது ஏன் உனக்கு தெரியவில்லை? காலத்தின் சூழலில் சுக்கியிருக்கும் உனக்கு நீயே ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்திருக்கின்றாய். எப்போது என்னுடைய திருவடி பற்றி நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் எதிர்கொள்ள ஆரம்பித்தாயோ, அப்போதே உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளும் சக்தியை, உன் பிரச்சனைக்கான தீர்வை நீ பெற ஆரம்பித்து விட்டாய். பல இடங்களில் அதை ஞானத்தோடு பயன்படுத்தி கடந்தும் வந்திருக்கின்றாய். உன்னை அறியாமலேயே இது நடந்து கொண்டிருக்கின்றது. விழித்துப்பார், கண்மூடியே இருக்காதே. உன் முன்னால் பின்னால் அருகில் என்ன இருக்கிறது என்று பார். உன்னை சுற்றும் முற்றும் பார், அங்கு என்ன இருக்கின்றது என்று. உன் பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு தெரிகிறதா என்று. கண் மூடி இருந்தால் உனக்கு பின்னால் வருவது முன்னால் வருவது எல்லாம் எப்படி தெரியும்? கண் திறந்து பார்த்தால் தானே உன் பிரச்சனைக்கான தீர்வு தெரியும். மீதி வாழ்வை நான் நிச்சயம் கடக்க செய்வேன், பிரச்சனையின்றி. அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும். அப்படி இருந்தால் உன் கண் விழித்திருந்து பார்.
அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அதற்கு தேவையான ஞானத்தை அந்த சூழலுக்கு உனக்குள் இருந்து நான் நிச்சயம் வழங்குவேன். அதை பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே வா. என்னையே நம்பி இருக்கும் உன் குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். உன்னையும் விட்டு போக மாட்டேன். நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாய். நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் நல்ல பலன் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா? அந்த பலனை நான் தரப்போகிறேன். நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பல மடங்கு பெருகப் போகிறது. இந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, அப்பா நான் இருக்கின்றேனே. நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறாது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல அதிசயங்கள் நடக்கும் நேரம் இது. உன் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் நேரம் இது. சுபபோக வாழ்க்கை நீ வாழப் போகிறாய். எதை கண்டும் மஞ்சாதே. உன் பிரச்சனை, நாளைய தீர்வு எல்லாமே உனக்கு கையில் தான் இருக்கின்றது. எது நடந்தாலும் நன்மைக்கை என்று எடுத்துக்கொள். பிரச்சனையை முன்வைத்து பார்க்காதே, தூரமாக வைத்துப்பார். நான் சொன்னால் பழிக்கும், என் வாக்கு பழிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது. யாரையும் வஞ்சிக்காத ஒருவன், கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது. ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன. எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ, அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம். குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன், குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன், அசைக்க முடியாத நம்பிக்கை, சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் பழிக்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார். அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல். அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும். சில பேர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், நான் சொன்னால் பழிக்கும், நான் சொன்னால் நடந்துவிடும் என்று. அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள். சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம். அவர்களை நம்பக்கூடாது. நிச்சயம் நடக்கும். நம்பிக்கைதான் காரணம். நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது, அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது. சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள். அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும். நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன. உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது. தைரியமாக செல். உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன். நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம். உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீ தைரியமாக என்னை நோக்கி வா. இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களானாலும், நன்றாக நடித்த தெரிந்தவர்களானாலும் நடித்து அவங்க உன்னை பின்னடைய செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வர அந்த உண்மையை யாராலுமே வெல்ல முடியாது. பொய் வேஷம் போட்டு வேடமிட்டவங்கள்லாம் எத்தனை நாளைக்கு தாங்குவான்னு நினைக்கிற? நிச்சயம் அந்த முகமுடி ஒரு நாள் கிழிஞ்சு தானே போகும். கவலையே படாத. உண்மை உன்கிட்ட இருக்கு. பொய் பேசுகிறவங்கெல்லாம் எத்தனை காலைக்கு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற? காலம் நிச்சயமாக அவங்களுக்கு பதில் சொல்லும் இல்லையா? இன்னைக்கு இந்த பொழுது அவங்க நல்லா இருக்கிறது போல தான் தோணும். ஆனால் அது கிடையாது. நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை மிக மோசமானதான் இருக்கும். நீ பயப்படாத. உன்கிட்ட உண்மை இருக்குது, உன்கிட்ட நீதி இருக்குது. எப்போதுமே உண்மையை மட்டும் பேசுகிற உனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும். நிச்சயம் உனக்கான நீதி கிடைக்கும். உன்னோட இருக்கும் வர அந்த உண்மையை யார்கிட்டமும் சொல்லாத. நீ உன் போக்கில் போய்கிட்டே இரு. அந்த உண்மையை வெல்ல யாராலுமே முடியாது. அதை நீ மனசில் வச்சுக்கோ. நீ உண்மையாக இரு. உனக்கு உண்மையாக நீ இருந்தாலும்
அதுவே உன்னை நிச்சயம் பாதுகாக்கும் அரணா இருக்கும். அந்த உண்மைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எனவே உன்னுடைய வெற்றியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. இடையில வருபவங்கள்லாம் நடந்து கொள்வதை பார்த்து நீ எந்த கலக்கமும் பயப்படாத, எந்த கலக்கமும் அடையாத, குழம்பி போயிடாத. குழக்கமும் இன்றி துணிவோடு நீ செயல்பட்டன்னு வச்சுக்கோயேன், நிச்சயம் உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் தான் நிற்கும். கவலையே படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன். உன்னுடைய துயரங்கள் முடிவு போர் நேரம் இது. அதனால் உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி இனி இப்படியே இருந்துடுமோன்னு ஒரு நாளும் நினைக்காத. இன்பம் துன்பம் எல்லாம் மாற்றி மாறி வரதானே செய்யும். அப்படிதான் இன்றைய துன்பங்கள் உனக்கு முடிய போகுது. எதிர்காலத்தில் இன்பம் நிலச்சி நிற்க போகுது. இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு என்னுடைய பரிபூர்ண ஆசி முழுவதுமாகவே நான் உனக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்குது. உன் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்த செல்லும் பொறுப்பு என்னிட்ட மட்டுமே இருக்குது. நான் பார்த்து கொள்ளுகிறேன். உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கச்சேதன் இல்லையா? உன்னை கர்ம வினைகளெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டே வந்தேன் இல்லையா? அப்படி தான் விரைவாகவே உன்னுடைய மனக்கவலை எல்லாத்தையுமே அகற்றிட்டு உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித்தரேன், நிம்மதியாக மாற்றித்தரேன், சந்தோஷமாக மாற்றித்தரேன். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைச்சிருக்கும்படி அதை உன் கையில் கொடுக்குறேன். நீ நீண்ட நாளை எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். மகிழ்ச்சியோடு நீ அதை பெற்றுக்கிட்டா போதும். உன் வாழ்க்கை ஓஹோன்னு சந்தோஷமாக இருக்கும். நீ என்னுடைய குழந்தை. உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கிறதற்கு என்னுடைய துணையும் ஆசையும் அன்பும் அரவணைப்பும் எப்போதுமே உனக்கு இருக்கும். நல்லது நடக்கும்.